அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வகையான இபாதத்துகளிலும் ஒன்றர கலந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நபி என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இபாதத்துகளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அந்த இபாதத்துகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் அந்த இபாதத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டான், சில இபாதத்துகளை தவிர. அதிலும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் வாழுங்கள் என்கின்ற கட்டளையை அல் குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றான். உலக வரலாற்றில் நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலக மக்களுக்கெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், இஸ்மாயிலையோ இஸ்ஹாக்கையோ மூசாவையோ ஈசாவையோ அல்லது இன்னபிற நபிமார்களையோ நீங்கள் உஸ்வத்துல் ஹசனாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது இத்தகது, நீங்கள் இப்ராஹீமை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அப்போ ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கு தகுதியான நபி யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். நான் என்னுடைய வாழ்வியலில், என்னுடைய இபாதத்துகளில், என்னுடைய மறுமைக்கான தயாரிப்பில், என்னுடைய இன்னபிற காரியங்களிலே யாரை நான் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளத்திற்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்ராஹீமை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்ராஹிம் அவர்களுக்கு. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இத்தகதல்லாஹு கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்தான். ஒண்ணு முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கின்றான். இன்னொன்று அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்தான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வீட்டுல பேர் வைப்பாங்க. எப்படி பேர் வைப்பாங்க? கலீலுர் ரஹ்மான், கலீலுல்லா அப்படின்னு பேர் வைப்பாங்க. அல்லாஹுடைய நேசர் என்பது அதோடைய பொருள். உலகத்துல நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அதுல க்ளோஸான நண்பர்கள் சிலர் தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் நண்பர்களாக பாவிப்போம். நம்மளுடைய கேரக்டர் அவர்களோடு ஒத்து போகாட்டாலும் என்ன செய்வோம்? நண்பர்கள், இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நினைப்போம். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்கிறாங்க, அவங்க நண்பர் அப்படிங்கிறான். இப்ராஹிம் நபி இத்தகதல்லாஹு கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் கலீலாக எடுத்துக்கொண்டான். கலீல்னா என்ன? உட்ட நேசராக ஆக்கி கொண்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அல்லாஹுவோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் நண்பராக ஆக்கினான். நீங்க உங்க நண்பரை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நண்பரும் நம்ம பேச்சை கேட்டாதான் நண்பரா வச்சிருப்போம். எப்போதுமே நமக்கு எதிராக செய்யறவன நண்பனாவே வைக்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே அல்லாஹ் சொன்ன பேச்சை கேட்டாங்க. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஹீரோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மக்கள் தேர்ந்தெடுத்த ஹீரோ கிடையாது. நல்லா யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இப்ராஹீமை என்ன செய்ய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு இத்தகது அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்துதான் வரும். ரெண்டுமே இருக்கிறது. தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. எடுத்துக்கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் என்னத்தை பயன்படுத்துறான்? இத்தகத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்தான், நீங்கள் முன்மாதிரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு மனுஷனை கலீலா தேர்ந்தெடுக்கிறான், உற்ற நண்பனாக தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்மாதிரியாக, ஹீரோவாக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு பாக்கியங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றான்? அத்தைஹியாத்துல உட்கார்ந்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கோடிட்டு காட்டி துஆ செய்ய சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இப்ராஹிமுக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அல்லாஹ் நீ அருள் புரி, அவங்க குடும்பத்து மேல அருள் புரி அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? எந்த மாதிரினா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல எப்படி அருள் புரிந்தாயோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அருள் புரி. இந்த கம்பேர் பண்ணி செய்யக்கூடிய துஆ இருக்குது பாருங்க, எல்லா இடங்கள்ல எல்லாம் பார்க்க முடியாது. எல்லாரையும் கம்பேர் பண்ணி அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுனா அவன் நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பான். ஒருத்தருக்கு செல்வம் வேணும்னா செல்வத்தை கேட்பாரு. நம்ம எப்படி செல்வம் கேட்போம்? அல்லாஹ்ட்ட எனக்கு செல்வத்தை தா ரப்பே அப்படின்னு கேட்போம். யாருக்கும் கொடுக்காத மாதிரி தான் கேட்கணும். அதுதான் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய மெத்தடு.
அப்ப இப்ராஹிம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, யா அல்லாஹ் அருள் புரி, யா அல்லாஹ் பரக்கத்து செய். எப்படி பரக்கத் செய்யணும்? கமா சல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம, இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமுடைய குடும்பத்தின் மீதும் எப்படி அருள் புரிந்தாயோ, அபிவிருத்தி செய்தாயோ. ஏன்னா ஒட்டுமொத்த அருளையும் அபிவிருத்தியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களுக்கு இறக்கி வைத்து விட்டான். நம்ம அல்லாஹ்ட்ட அந்த பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஸலவாத்து சொல்றதுனால 10 தடவை அருள் புரியப்படுகிறார். ஒரு மனுஷன் ஒரு ஸலவாத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்க மேல 10 தடவை அருள் புரிவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின்ங்கிற ஸலவாத் இருக்குதே, அது சாதாரண ஸலவாத் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஸலவாத். அப்ப இந்த ஸலவாத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? 10 தடவை அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றான். இந்த ஸலவாத்துல கொண்டு வந்து அந்த துஆவை வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கும் நீ அருள் புரிந்தாயோ அதே போன்று எங்களுக்கு அருள் புரி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? யோசிச்சு பார்க்கணும். நபியா தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நண்பராக தேர்ந்தெடுத்தான். நீங்களே உஸ்வத்துல் ஹசனாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அழகிய முன்மாதிரியாக அவரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டான். எல்லா இபாதத்துகளிலும் கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் வச்சா. அதிலும் குறிப்பாக இந்த ஹஜ் என்று சொன்னாலே ஒவ்வொரு கிரிகையையும், ஹஜ்ஜில் உள்ள ஒவ்வொரு சடங்குகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிட்டு தான் நடத்தப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம அந்த சடங்குகளே கிடையாது. அதுல உள்ள ஜம்சம் நீர்ல இருந்து அதுல செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகள் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குள்ள இருப்பாங்க. அவங்க குடும்பம் அதுக்குள்ள இருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜம்சம் நீர்ல வந்து இருக்கிறாங்க. அவருடைய மகனுக்காக வழங்கப்பட்ட நீர், அவனுடைய மகனுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்துல பாலைவனத்துல காட்டுல அல்லாஹ் அதை கொடுக்கிறான். அந்த இபாதத் அந்த ஒண்ணு கொடுக்கிறானே, அந்த ஜம்சம் நீரை குடிக்கிறது சுன்னத்துன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகாம் இப்ராஹிம்ல நின்னு 2 ரக்காயத்து தொழுங்க. ஹஜ்ஜிக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்கல்ல, மகாம் இப்ராஹிம்னு ஸ்பெஷலா ஒரு இடம் இருக்கு. அதுல நின்று 2 ரக்காயத்து தொழுவதற்கு கட்டளை இடுகிறார்கள். சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். ஜம்சம் நீருக்கு முன்னால சஃபா மர்வாவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சாராமா ஓடுனாங்க. யாருக்காக? இஸ்மாயில் நபிக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி சஃபால இருந்து மர்வாவுக்கு, மர்வால இருந்து சஃபாவுக்கு 2 மலைக்குன்றுகள். அந்த மலைக்குன்று மேல ஏறி 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 தண்ணி வருதான்னு பாக்குறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு அது இபாதத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதி இப்படி முழுக்க முழுக்க இபாதத்தாக அல்லாஹ் மாற்றி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு பின்னால தியாகம் இருக்குது, அதுக்கு பின்னால அர்ப்பணிப்பு இருக்குது. இவ்வளவு பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாம் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் சுமந்து வந்திருக்கிறது. சும்மா வரல. ஒருத்தருக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், ஒரு அருளை கொடுத்திருக்கிறான்னா அவ்வளவுதான் பெரிய ஆளு, பெரிய அல்லாஹ் பெருசா அருள் புரிந்திருக்கிறான்னு சொல்லி நாம் அதை வியந்து போய் பார்ப்போம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடியாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை இருக்குது பாருங்க, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தியாகத்தை முன்னிறுத்தி தான் கொடுப்பான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்வான்? அல்லாஹ் உங்களை நேசித்தா அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா அதை பரீட்சிப்பான், அதை சோதிப்பான். டெஸ்ட் பண்ணாம அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு காலத்திலையும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. அல்லாஹ் என்னை சோதிக்காமல் ஒரு காலத்திலும் கையில என்ன செய்ய மாட்டான்? அதுக்கான பாஸ் என்கின்ற அந்த பேப்பரை கொடுக்கவே மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். எது வரைக்கும் சோதிப்பான்? ஈமானை விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினைக்கிற வரைக்கும் சோதிப்பான். ஆனா மூமின் அப்படி நினைக்க மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நினைக்கல. மௌத்து வரைக்கும் சோதிச்சா. முதல் சோதனையே அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயிரை கொடுக்க தயாராயிட்டார். முதல் சோதனை உயிரை கொடுக்க தயாராயிட்டாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லணும்னு சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கொடுக்க தயாராகும் பொழுது அந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்யறாங்கல்ல, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்கூடாக பாக்குறாங்க. தூக்கி கொண்டு போய் போடணும். போட்டாச்சு. போடும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் நிலை என்ன? வேற எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன் அல்லாஹ்வை தவிர, படைத்த இறைவனை தவிர. இதுல ஒரு முஸ்லிம் உறுதியாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் எல்லா இடங்களிலும் பல செய்திகளை பேசினாலும் சில இடங்களில் ஒரு சில செய்திகளை பேசும். எப்படி பேசும் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அதுக்கு தான் அவ்வளவு பரிசுகள் அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? அந்த நெருப்புல தூக்கி போடும்போது கூட ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யா நாரு கூனி பர்தன் வ சலாமா. நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சலாமத்தானதாகவும் அமைதியாகவும் ஆகிவிடு. என்னைக்கு நெருப்பு அமைதியா இருந்துச்சு? என்னைக்கு நெருப்பு அமைதியா இருந்துச்சு? நெருப்பு அமைதியா இருக்க சொல்றான் அல்லாஹ். என்னைக்கு நெருப்பு குளிர்ந்துச்சு? நெருப்பு குளிர சொல்றான். அல்லாஹுவை நம்பினால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பை கூட குளிரச் செய்வான் என்பதற்கு முன்மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. உலகத்திலேயே முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
நபிமார்கள்ல முதல் ஹிஜ்ரத் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதல் ஹிஜ்ரத் ஈராக்ல பிறக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈராக்ல இருந்து ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் பண்றாங்க. எதுக்கு? இங்க இருந்தா நம்ம கொல்வதற்கான முயற்சிகளை செய்து விட்டார்கள், கொல்வதற்கு தயாராகவும் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இனியும் இங்கே வாழ முடியாது என்கின்ற சூழலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையார் அவர்களை அழைத்துக் கொண்டு ஷாம் தேசத்துக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீனத்துக்கு என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கொஞ்சம் காலகட்டம் அந்த ஹிஜ்ரத் செய்யும் போது நடக்கக்கூடிய அந்த வரலாறுகள் எல்லாம் மிக நீண்ட வரலாறு. அப்போ ஒரு கொடுங்கோல் அரசனிடத்தில் அகப்பட்டு கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மனைவி சாரா அம்மா அவர்களும் அந்த இடத்துல கொடுங்கோலன் இடத்திலிருந்து அல்லாஹுடைய உதவியை கொண்டு தப்பித்து வரும் பொழுது அவன்கிட்ட ஒரு பரிசை கொடுக்குறாங்க. என்ன பரிசு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மாவுக்கு அந்த கொடுங்கோலன் ஒரு பரிசை கொடுக்கின்றான். என்ன பரிசு தெரியுமா? ஹாஜரா அம்மாவை பரிசா கொடுக்கிறான். ஹாஜரா இருக்கிறாங்கல்ல, அவங்கள பரிசா கொடுக்கிறான். இப்ப இந்த ஹாஜர் என்ன செய்யறாங்க? சாராமா என்ன செய்யறாங்க? இந்த ஹாஜரை கொண்டு வந்து தனக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை என்பதற்காக ஹாஜரை கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனமுடித்து வைக்கிறாங்க. நான் முதல்ல சொல்லும் பொழுது என்ன செஞ்சேன்? சாராமா தான் மக்கால இருந்தாங்க, ஹாஜராமா தான் என்ன செய்வாங்க? மக்கமால இருப்பாங்க. மக்கால கொண்டு போய் விட்டது யார? ஹாஜர். ஹாஜருடைய மகன் தான் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஹாஜரா அம்மாவை பரிசா கொடுப்பாங்க. ஹாஜரா மூலியமாக பிறக்கக்கூடிய இஸ்மாயில் இருக்கிறாரே, இவருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு பிறந்து விடுவார். சாரா அம்மாவுக்கு தான் குழந்தை இருக்காது, நீண்ட காலம் குழந்தை இருக்காது. அப்படியான சூழல்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹிஜ்ரத்தை ஏற்படுத்துறான். ஹிஜ்ரத்துல ஒரு பெண்ணை கொடுக்கின்றான், அவரை மனமுடித்து அவர் மூலியமாக இஸ்மாயிலை கொடுக்கின்றான். திரும்ப ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இஸ்மாயிலை பெற்றுட்டியா? இஸ்மாயில ஷாம் தேசத்துல இருந்து கொண்டு போய் என்ன செய்? மக்கமா நகரத்துல விடு. மக்கால விட்டா மக்கால யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? மக்கால இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு பிரபலியமும் கிடையாது. மக்கால இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு மாட மாளிகையும் கிடையாது. சரி, ஏதாவது ஒரு அரசாங்கம் இருந்துச்சான்னு கேட்டா அரசாங்கமும் கிடையாது. யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தார்களா என்றால் யாருமே வாழ்ந்து கொண்டிருக்காத ஒரு பகுதியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி, புதிதாக கட்டிய மனைவி, அவர் மூலியமாக பிறந்த குழந்தை இஸ்மாயில், இரண்டு பேரையும் கொண்டு போய் எந்த ஒரு வனாந்திர காட்டிலே கொண்டு போய், எந்த ஒரு அறவும் இல்லாத இடத்திலே கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு திரும்பி வருகிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இது தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகம், தியாகத்துல மிக மிக முக்கியமான தியாகம். உயிரை கொடுக்க தயாரானாங்க, ஊரை விட்டு வெளியே வந்தாங்க. கெட்ட மனைவியை கொண்டு வந்து அல்லாஹ் மக்கமா நகரத்துல விடுனா மக்கமா நகரத்துல விட்டாங்க. மக்கமா நகரத்துல யாராவது வாழ்ந்தாங்களான்னு கேட்டா மக்கமா நகரம் முழுவதும் யாரும் கிடையாது, ஒரு ஈ காக்கா கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஈ காக்கா கிடையாதுன்னு, கொஞ்சம் தள்ளி போனா யாராவது ஆள் இருப்பாங்க. ஆனா மக்கால இது உண்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மாவை கொண்டு போய் விடும்போது அது உண்மை. ஒரு ஈ காக்கா கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் ஜுர்ஹும் என்கின்ற குலத்தாரை அனுப்புகின்றான். அவங்க தண்ணி குடிக்க வராங்க. அவங்கதான் அந்த மக்கமா நகரத்துல பல்கி பெருகி இஸ்மாயிலுக்கு பெண்ணை கொடுத்து அந்த குடும்பமே பல்கி பெருகி இன்னைக்கு மக்கமா நகரமாக எழுந்து நிற்கிறது. அப்ப இவ்வளவு அர்ப்பணிப்பு தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததாலதான் இன்னைக்கு வரைக்கும் பரிசு அள்ளி அள்ளி அல்லாஹ் கொடுக்கின்றான். நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு அறியாமலேயே இப்ராஹிம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றோம். நாம எல்லா இபாதத்துகளையும் நமக்கு தெரியாமலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த இபாதத்துகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செய்கின்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டீர்கள் என்றால் எல்லா காரியத்திலையும், கொடுக்கல் வாங்கல்ல, வியாபாரத்துல, ஹலால் ஹராம் பேணுவதுல, உண்ணுவதுல, உறங்குவதுல, திருமணம் முடிப்பதுல, இபாதத்துகளை செய்வதுல அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் எப்படி இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்று உங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பான் என்கின்ற ஒரு செய்தி அல்லாஹ் பதிய வைக்கிறான். சோதனை வரும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் சும்மா எல்லாம் வாழ முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் கண்டிப்பாக சோதிப்பான். நம்ம கொடுக்கிறோமே தகுதியான ஆள்தானா அல்லாஹ் சோதிப்பான். ஆனா எங்க கொண்டு போய் வைப்பான்? சோதனையில நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் அல்லாஹ் உச்சத்துல கொண்டு போய் வைப்பான். அதை இதுல பாடமா அல்லாஹ் சொல்லித்தரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மொத்த வரலாற்றிலையும் நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை பார்ப்பான், சோதிப்பான். சோதனையிலே நாம் வெற்றி பெற்றால் இப்ராஹிம் அவர்களுக்கு எப்படி மென்மேலும் பாக்கியங்களை கொடுத்தானோ அதே போன்று பாக்கியங்களை கொடுப்பான். நாமளும் அதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல தருணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய வாழ்வில் அப்படியே ஒவ்வொரு தருணத்திலும் வந்து நிற்பாங்க. இபாதத்துகள்ல, நம்மளுடைய மார்க்க சொற்பொழிவுகள்ல, நம்மளுடைய வாழ்வுல எல்லாவற்றிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடிய தருணத்தில் நாம நினைக்கணும், நம்ம வாழ்வுல எவ்வளவு ஹராமை செய்கின்றோம், எவ்வளவு பாவத்தை செய்கின்றோம், எவ்வளவு இபாதத்துகளை நம்மளை அறிந்தோ அறியாமலோ விட்டு விடுகின்றோம். இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகமான சிரமம் எடுத்து செய்ய வேண்டிய சூழல் இருந்தாலும் அதிகமான சிரமம் எடுத்து செய்வதற்கு முன்வர வேண்டும்.
அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பாக்கியங்களை கொடுக்கின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட இந்த செய்தியை நம்முடைய நினைவில் வைத்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அதே போன்று இந்த நல்ல நேரத்திலே உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். சிறைகளிலே அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த உலகத்தில் நலிந்து போய் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இன்ன பிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் நினைவில் வைத்து நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்வியலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.